திருவரங்கத்திற்கு முதல் சென்றதற்கு பெரிய நம்பிகள் தான் காரணம். சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரக்கூடிய வழியில் அந்த இளையாழ்வாரை தான் திருவரங்கத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்னும் எண்ணம் கொண்டவராத்தான் பெரிய நம்பிகள் ஆளவந்தாருடைய நியமனத்தின்படியே ஆளவந்தார் அருடைய ஸ்தோத்திர ரத்னம் என்னும் உயர்ந்த கிரந்தத்தில் அமைந்த ஸ்லோகங்களை எல்லாம் அற்புதமாக பாடினார். அந்த ஸ்லோகத்தின் உள்பொருளில் மனதை பறிகொடுத்தவரான இளையாழ்வார், அடடா, இந்த ஸ்லோகம் தங்களால் இயற்றப்பட்டதா, இதை யார் எழுதியது, அவரை நான் சேவிக்க முடியுமா என்றெல்லாம் பணிவுடன் கேட்க, அதன் பின்னர் வரதனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு இருவரும் திருவரங்க திருப்பதிக்கு சென்று சேர்ந்தார்கள். ஆனால் அந்தோ பரிதாபம், திருவரங்கத்திற்கு இவர் சென்ற பொழுது அன்றைய தினம் வரதராஜ பெருமாளுடைய அவபிருத ஸ்நான மகோத்சவம், தீர்த்தவாரி திருநன்னாள், வைகாசி மாசம் ஸ்ரவண நட்சத்திரத்தில் ஆளவந்தார் பரமபதத்திற்கு எழுந்தருளிவிட்டார். இதனால் இளையாழ்வாருக்கு பெருத்த சோகம் உண்டாயிற்று. தன் ஆச்சாரியரை தன்னால் நேரடியாக சேவித்து அவரிடத்தில் ஆசீர்வாதம் பெற முடியவில்லையே, அவரிடத்தில் தான் குருகுலவாசம் செய்து உயர்ந்த ஞானத்தை சம்பாதிக்க முடியவில்லையே என்னும் ஏக்கம் அவருக்குள்ளே எப்பொழுதும் கனன்று கொண்டே இருந்தது. அதனால் அவர் மனசுக்குள்ளே பலவிதமான தவிப்புடன் இங்கே வந்து சேர்ந்தார். இங்கே வந்த பிறகு இப்பொழுது திருக்கச்சி நம்பிகள் மூலமாக வரதனுடைய அனுமதியும் அவருக்கு கிடைத்துவிட்டது. வரதன் முதலில் அருளி செய்த 5 வார்த்தைகளை காட்டிலும் கடைசியில் சொல்லி இருக்கக்கூடிய 6வது வார்த்தை தான் மிக மிக முக்கியமானது. என்ன தெரியுமா? மகாபூர்ணராம் பெரிய நம்பிகளை ஆசிரியிப்பது. ஆசிரியித்தல் என்றால் எந்த ஒரு வேதாந்த விஷயத்தையும் நாம் அறிவதற்கு குருமுகமாகத்தான் முயற்சிக்க வேண்டுமே தவிர்த்து நாம புத்தகங்களை பார்த்தோ அல்லது மற்றவர்கள் செய்த உபன்யாசங்களை காதால் கேட்டோ எங்களால் எதையும் அறிய முடியும், எனக்கு அந்த அளவுக்கு சூக்ஷ்மமான புத்தி உண்டு என்னும் இருமாப்புடனோ அவற்றை அறியக்கூடாது. அவ்விடம் அறிந்தோமையனால் என்ன நேரிடும் தெரியுமா? சரியான சமயத்தில் அந்த கல்வி நம்மை காலை வாரி விடும். ஏனென்றால் வேதாந்தத்தை அவ்வளவு சுலபமாக நாம் புத்தகத்தின் அறிவை கொண்டு அறிய முடியாது. நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை போக்கடிக்கும் வல்லமை பெற்றவர்கள் நம் ஆச்சாரியர்கள் தான். வாங்க வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் என்று அவர்களை நாம் கொண்டாடி வருகிறோம் அல்லவா? அத்தகைய ஆச்சாரியர்களை அடிபணிந்தால் தான் சதர்த்தங்கள் நமக்கு புலனாகும். ராமானுஜர் பிறவியிலேயே மகாமேதாவி. யாரவ பிரகாஷரிடத்தில் பயிலும் சமயத்திலேயே அவருக்கு உபனிஷத் தத்துவங்கள் தானாக புலனாகின. ஏனென்றால் அவர் ஒரு அவதார புருஷர் அல்லவா? அவதார புருஷர்கள் இயற்கையிலேயே ஸ்வயமாகத விஞ்ஞானா மயர்வர மதிநலம் அருணினல், இப்படி இயற்கையிலேயே அவர்களுக்கு ஞானம் அமைந்திருக்கிறது. ஆனால் குருவின் மூலமாகத்தான் ஞானத்தை அடைய வேண்டும் என்னும் ஒரு வரைமுறை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகத்தான் அவர்கள் குருவை அண்டினார்கள். அதற்காகத்தான் வரதனும் உபதேசம் செய்தார். நாம் ராமானுஜருடைய சரித்திரத்தில் பார்க்க போகிறோம். சுவாமி ராமானுஜருக்கு, இளையாழ்வாருக்கு பஞ்சாச்சாரிய பராஸ்ரயர் என்பது திருநாமம். அதாவது 5 ஆச்சாரியர்களின் திருவடி சம்பந்தத்தை பெற்றவராம். 5 ஆச்சாரியர்களை இவர் அடிபணிந்து பல அர்த்தங்களை கேட்டிருக்கிறார். திருக்கோஷ்டியூர் நம்பி பக்கலில் 18 முறை சென்று உயர்ந்த தத்துவங்களை அறிந்தாராம். அதுபோன்று பெரிய திருமலை நம்பிகள் திருமலையாம் திருப்பதியில் வசித்த பொழுது அவரிடத்தில் 18 முறை சென்று ராமாயணத்தின் 18 அர்த்த விசேஷங்களை அறிந்திருக்கிறார். காளிதாச மகாகவி ஓரிடத்தில் வர்ணிக்கிறார், ஸ்திரோபதேசாம் உபதேச காலே பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாஹா என்று பார்வதியின் வர்ணனையை செய்யும் பொழுது, அந்த பார்வதி தேவி ஹிமவானுக்கு புத்திரியாக மகளாக பிறந்தாள். அப்பொழுது பார்வதிக்கு சொல்லி வைக்க வேண்டியது என்னும் அம்சம் துணியவில்லை. ஏனென்றால் பிரபேதிரே பிராக்தன ஜென்ம வித்யாஹா, இது
ஜென்மாந்தரத்திலிருந்து தொடர்ந்து வருவதனாலே அவளுக்கு எப்பொழுது தான் புதியதாக சொல்ல வேண்டும் என்னும் அவசியமில்லை என்பதாக காளிதாசன் வர்ணிக்கிறார். அதுபோன்று தான் இளையாழ்வார். ஆனால் கூட இந்த வரையறை எவ்விதம் கிருஷ்ணன் சாந்திபினி மகரிஷியினிடத்தில் தான் பயின்றானோ அது போன்று அந்த ராமானுஜன் படித்ததை போன்று இந்த ராமானுஜரும் படிக்க வேண்டும். இவருக்கோ திருவரங்கத்தில் ஒரே ஆதரவு, அதாவது திருவரங்கத்தில் மிகவும் பரிச்சயமானவர் பெரிய நம்பிகள் மட்டும்தான். எப்படி காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் மிகுந்த வெகுமானத்துடன் ராமானுஜர் இருக்கிறாரோ அதுபோன்று தான் பெரிய நம்பிகள் திறத்திலும் ராமானுஜருக்கு கௌரவம் அதிகம். தான் பெரிய நம்பிகளிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்று இவர் நினைத்திருந்த பொழுது வரதனும் வாய் திறந்து அதையே அருளி செய்து விட்டான். இது ஒரு அங்கீகாரம். தற்காலத்தில் பிள்ளைகள் கருவில் இருக்கும் பொழுதே பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை எந்த பள்ளியில் சேர்க்க வேண்டும், அந்த பள்ளியில் பிள்ளைகள் கல்வி தவிர்த்து வேறு என்னென்ன பயில வேண்டும் என்றெல்லாம் தங்களுக்குள்ளே ஒரு கணக்கு பண்ணி வைத்துக் கொள்கிறார்கள் அல்லவா? கருவிலே அந்த குழந்தை இருக்கும் பொழுதே அந்த குழந்தையானது மாதத்திற்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கும் வரையிலும் பெற்றோர்களுடையதான எண்ணமானது விரிவடைகிறது. உண்மையில் எது கல்வி தெரியுமா? பிரகலாதன் ஒரு இடத்தில் கூறுகிறார், எத் கர்மா தன்ன வந்தாய யா வித்யா சா விமுக்தையே என்று. எதை செய்வதனாலே நமக்கு சாத்வீகமான மனோநிலை வளருமோ, எதை செய்வதனாலே நாம் உலகியல் பந்தங்களிலிருந்து விடுதலை ஆவோமோ அதுதான் உயர்ந்த கர்மா, அதுதான் உயர்ந்த காரியம். ஏனைய அனைத்தும் பயனற்றவை, பிரயோஜனமற்றவை என்பதாக அங்கே வர்ணிக்கிறார். இப்பொழுது வரதனுடைய திருவுள்ளத்தின்படியாக சுவாமி ராமானுஜர் பெரிய நம்பிகளை ஆசிரயிக்க வேண்டும். ஆசிரயிக்க வேண்டும் என்றால் அணுகி தத் வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்டேன சேவையா என்று கண்ணன் கீதையில் சொல்லும்படியாக பெரியோர்கள் உடனே இருந்து கொண்டு அந்த பெரியோர்களுக்கு நம்மால் முடிந்த பணிவிடைகளை எல்லாம் செய்து கொண்டு, இந்த இடத்தில் பெரியோர்கள் என்றால் ஆச்சாரியர்கள், ஞானத்திலும் அனுஷ்டானத்திலும் சிறந்தவர்கள், அத்தகைய அவர்களுடன் கூட இருந்து கொண்டு அவர்கள் விரும்பும் காலத்தில் நாம் அவர்களை அணுகி விஷயங்களை அறிய வேண்டும். ஆகையால் சென்ற முறை பெரிய நம்பிகள் இளையாழ்வாரை அழைத்துக் கொண்டு திருவரங்கத்திற்கு சென்றார். இப்பொழுது வரதன் அனுமதி அளித்து விட்டதினாலே ராமானுஜர் தான் பெரிய நம்பிகளை சென்று ஆசிரயிப்பது, அவரிடத்தில் சீடராக சேருவது என்று நிச்சயித்தவராய் வரதனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு திருக்கச்சி நம்பிகளிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு காஞ்சிபுரத்திலிருந்து திருவரங்கத்திற்கு கிளம்பினார். இது ராமானுஜருடைய தனி யாத்திரை. திருவரங்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக அவருடைய நினைவு. அதே சமயம் அங்கே திருவரங்க திருப்பதியில் ஆளவந்தார் பரமபரித்து விட்டார். இளையாழ்வார் வாழ்ந்தே போம் என்று வெறுத்து ரங்கநாதனுக்கு முகம் கொடாமல் அந்த ரங்கநாதனை சேவிக்காமல் காஞ்சிபுரத்திற்கு திரும்பி வந்து விட்டார். இப்பொழுது ஆளவந்தாருடைய இடத்தை நிரப்புவதற்கு இளையாழ்வார் வர வேண்டும். அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கின்றது. ஆளவந்தாருடைய திருவுள்ளம் 3 விரல்கள் மடங்கி இருந்தன. இளையாழ்வார் சூளுரைத்த பொழுது அந்த மடங்கி இருந்த 3 விரல்களும் நிமிர்ந்து விட்டன. ஆகையால் இளையாழ்வார் ஒரு அவதார புருஷர் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவரை மறுபடியும் இங்கே அழைத்து வர வேண்டுமே. இந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்கு அவரை தயார் செய்ய வேண்டுமே என்பதாக திருவரங்கத்தில் ஆளவந்தாருடைய பிரிய சிஷ்யர்களான திருவரங்க பெருமாளரையர், திருக்கோஷ்டியூர் நம்பிகள் மற்றும் பெரிய நம்பிகள் முதலானவர்கள் அனைவரும் சேர்ந்து ஆலோசனை செய்தார்கள். அந்த ஆலோசனையில் கடைசியில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இளையாழ்வாரை ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்து வருவதற்கு மறுபடியும் பெரிய நம்பிகள் காஞ்சிபுரத்திற்கு செல்ல வேண்டும் என்பதாக ஒருமனதாக அனைவரும் தீர்மானம் செய்தார்கள். இங்கே காஞ்சியில் வரதனுடைய சங்கல்பமும் அப்படித்தான் இருக்கின்றது. அங்கே ஸ்ரீரங்கத்தில்
பெரியோர்களுடைய எண்ணமும் அப்படித்தான் இருக்கிறது. பரதனிடத்தில் விடை பெற்றுக் கொண்டு ராமானுஜர் கிளம்பி விட்டார். ரங்கநாதனிடம் விடை பெற்றுக் கொண்டு பெரிய நம்பிகள் கிளம்பி விட்டார். ஒருபுறம் இளையாழ்வாரை பார்ப்பதற்காக சிஷ்யரை தேடிக்கொண்டு ஆச்சாரியர் வந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு புறத்தில் ஆச்சாரியரை தேடிக்கொண்டு சிஷ்யர் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் எதிர் எதிர் திசையில் வருகிறார்கள். தெற்கில் இருந்து ஒருவர் வடக்கே வருகிறார், மற்றொருத்தர் வடக்கில் இருந்து தெற்கே வந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் இருவரும் எதிர் எதிர் திசையில் பிரயாணம் செய்தால் கூட அவர்கள் இருவரையும் சந்திக்க வைப்பதற்கு ஒரு சரியான இடம் கிடைத்தது. இது நம்முடைய சம்பிரதாயத்தினுடைய அரும் பெருமை தெரியுமா? எத்தனை விதமான அதிசயங்கள், எத்தனை விதமான அற்புதங்கள் நமக்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் துளியும் பற்றுதல் இல்லை. ஏனென்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு சென்று சேவிக்கும் பொழுது ஒரு உணர்வு பூர்வமான அனுபவம் நமக்கு உண்டாக வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைத்து பார்ப்பதே இல்லை. நம்மை சுற்றி எத்தனை திவ்ய கஷேத்திரங்கள், எத்தனை புண்ணிய பூமிகள், எத்தனை விதமான உன்னதமான நதிகள் உண்டு தெரியுமா? புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு தெரியுமா? காஞ்சியிலிருந்து புறப்பட்டதான இளையாழ்வார் திருவரங்கத்திற்கு செல்வதற்காக தெற்கு நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அதே சமயம் அங்கிருந்து பெரிய நம்பிகள் வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இருவரும் ஒரு இடத்தில் சந்தித்தார்கள். அவர்கள் இருவரும் சந்தித்த அந்த புண்ணிய பூமிக்குத்தான் வகுளாரண்ய க்ஷேத்திரம் என்பதாக பெயர். துவயம் விளைந்த திருப்பதி என்று இந்த புண்ணிய பூமியை சம்பிரதாயத்தில் போற்றுவார்கள். தற்காலத்தில் நாம் புரிந்து கொள்ளும்படியாக அந்த திருத்தலத்திற்கு என்ன திருநாமம் தெரியுமா? மதுராந்தகம் என்பதாக அந்த திருத்தலத்திற்கு பெயர். எம்பெருமான் கருணாகரன், பெரிய பெருமாள் கோதண்டராமன், ஏரிகாத்தராமன், உயர்ந்த சுகநதி அதன் கரையில் அமைந்திருக்கக்கூடியது, கிளியாற்றின் கரையில் அமைந்திருக்கக்கூடிய வகுளாரண்ய க்ஷேத்திரத்தில் பெரிய நம்பிகளும் இளையாழ்வாரும் சந்தித்துக் கொண்டார்கள். இந்த சந்திப்பு சம்பிரதாயத்தின் தொடக்கம். ஓர் அறிவிப்பு. மாணவ செல்வங்களின் கல்வி மேன்மைக்காக திருக்குடந்தையில் 14, 15 மார்ச் மாதம் 2 தினங்களில் நடைபெறும் ஸ்ரீ ஹயக்ரீவ ஹோமத்தை முன்னிட்டு மார்ச் 14 சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு NS மஹால் கல்யாண மண்டபத்தில், வராகப் பெருமான் திருக்கோயில் பின்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய கல்யாண மண்டபத்தில் ஸ்ரீ ஹயக்ரீவ வைபவம் என்னும் தலைப்பில் ஹயக்ரீவ பெருமானின் வைபவங்களை விளக்கும் அடியனுடைய உபன்யாசம் நடைபெறுகிறது. ஆஸ்திக அன்பர்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.